வீட்ல கருவேப்பிலை மரமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? ஃபஸ்ட்டு அவங்க முதல்ல வீட்ல வச்சுக்காதீங்க. ஏன்னா கருவேப்பிலை மரம் வைக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். கருவேப்பிலை இருக்கிறதுல கருவேப்பிலைன்றத விட இந்த பூவ பாருங்களேன், இந்த பூவுல நெறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நெறைய இருக்குது. இதில க்ரீன் டீ மாரி நீங்க ரெடி பண்ணி குடிக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணும்போது நீங்க தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் ரெடி பண்ணுறீங்களா, அந்த தேங்காய் எண்ணெயில இத போட்டு காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா, நல்ல முடி வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த கருவேப்பிலைய காலையில 2 சும்மா மென்னு தண்ணி குடித்தாலே நல்ல உடம்புக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் கிடைக்குதுன்றாங்க. சுகருக்கு இந்த இலையில துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். இந்த பூவு கூட அவ்வளோ நன்மைங்க. பூவில் துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். இப்போ ப்ரெக்னென்ஸாக இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வாமிட் வரும் பார்த்தீங்களா, இதில் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் கஷாயம் மாரி பண்ணி குடிச்சிங்கன்னா வாமிட்டுன்றதே வராதுங்க. நல்ல ஒரு ஜீரண சக்தியும் கொடுக்கும். கொமட்டல் இல்லாமல் இருக்கும். இந்த பூவை எந்த வகைக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுதுன்னு சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்குது இந்த கருவேப்பிலை செடியில். இதை வீட்டில் வைக்க வேணாம்னு சொன்னால் யாருன்னா நம்புவாங்களா? கண்டிப்பாக வைங்க. உங்களால் வீட்டில் வைக்க முடியலன்னா தொட்டிலையாச்சும் வச்சு பராமரிங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற கருவேப்பிலை யூஸ் பண்ணுறத விட நம்ம வீட்டில் நான் ஆர்கானிக் முறையில் வளர்த்து இந்த மாதிரி பசுமை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க காலையில் நம்ம பார்க்கும்போது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நிறையவே நர்சரியில் கிடைக்குதுங்க. நீங்கள் வேணால் கூட டைரெக்டாக நர்சரியில் கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நல்லா அழகாக பராமரிக்கலாம். தண்ணி மட்டும் விட்டால் போதுங்க. நமக்கு டபுள் மடங்கு கால்சியமும் விட்டமினும் இதில் நிறையவே கொட்டி கிடக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மாத்திரையை தானே போடுவோம். அதானே நம்ம பழக்கம். இனிமேல் அப்படி செய்யாதீங்க. இதில் தேவையான நற்குணங்களை அனுபவிச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.